சில குட்டீஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான வெல்கம்ப்பா. 11th எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாரும் எக்ஸாம் எப்படி ரைட் பண்ணிங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. கண்டிப்பாக அதை நல்லா ரைட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஏதாச்சும் கிரேஸ் மார்க்ஸ் வர மாதிரி கொஷின்ஸ் வந்துருந்தா எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கப்பா. அண்ட் கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சு, ஈஸியாக டஃபாக ஆவரேஜாக அதுவும் எப்படி இருந்துச்சு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கிரேஸ் மார்க் கொஷின்ஸ் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாச்சும் கொஷின் வந்திருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் தான் ரைட் பண்ணிங்க, உங்களுக்கு தான் தெரியும். சில கொஷின்ஸ் பார்த்தா உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் நமக்கு அந்த மாதிரியே இல்லைன்னு உங்களுக்கே தோணியிருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு கொஷின்ஸ் பார்த்து தோணியிருந்தால் அது என்ன கொஷின்ஸ் அப்படிங்கிறது எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் அது என்ன கொஷின் அப்படின்னு போட்டு எனக்கு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கப்பா. நானும் என் சைடில் ஏதாச்சும் தெரிஞ்சால் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். அண்டு உங்களுக்கான கிரேஸ் மார்க் கொஷின்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிலபஸ்லேயே கவர் ஆகாமல் புக்லேயே இல்லாமல், இல்லை கொஷின்ஸ் பிரிண்ட் பண்ணது மிஸ்டேக்ஸாக இருக்குது, இல்லை இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் வேல்யூஸ் மிஸ் ஆகுது, கொஷின் முழுசாக எண்ட் ஆகலை, சம்திங் அப்படி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான்ப்பா கிரேஸ் மார்க் கொஷின்ஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து மார்க் அலாட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த கொஷின் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் அட்டன் பண்ணலைன்னா உங்களுக்கு அந்த மார்க் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காதுப்பா. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். இந்த சில கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது, அதனால் அப்படியே விட்டு வந்துடுவீங்க. அப்படிலாம் விடாமல் தெரியுதோ தெரியலையோ அதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரேராக இந்த மாதிரி உங்களுக்கு கிரேஸ் மார்க் கொஷின்ஸ் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான்ப்பா சொல்கிறாங்க. ஸோ எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ணிட்டு வாங்கன்னு. ஸோ எந்த கொஷினும் லீவ் பண்ணாமல் எல்லா கொஷினும் அட்டன் பண்ணுங்கள், ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கான ஆன்சர் கீ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் மறந்துடாமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கான ஆன்சர் கீஸ், மாடல் கொஷின் பேப்பர்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக உங்களுக்கு அந்த குரூப்பில் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? வீடியோஸ் பார்த்து மட்டும் உங்களால் படித்தா கொஞ்சம் உங்களுக்குமே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு பிடிஎஃபாக ஃப்ரீயாகவே நாங்கள் அந்த குரூப்பில் அப்லோட் பண்ணுறோம்ப்பா. நீங்கள் இப்போ வேணால் போய் பார்த்துக்கலாம். ஸோ அதனால் போய் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போயே போய் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. ஏன்னா உங்களுக்கான ஆன்சர் கீ பார்த்திங்கன்னா இன்னும் 5 to 10 மினிட்ஸில் அந்த குரூப்பில் நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம கௌதம் மீடியா டுமாரோ சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் போய் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. ஏன் இவ்வளோ லேட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவே 15 அப்படின்னு அப்லோட் பண்ணியிருப்பேன். அவங்க எக்ஸாம் முடிஞ்சு ஆன்சர்ஸ்லாம் கண்டுபிடிச்சி பிடிஎஃபாக சேஞ்ச் பண்ணி எனக்கு அனுப்பவே பார்த்தீங்கன்னா சம்திங் 1:30 ஆகிடும். ஸோ அதனால தான்ப்பா லேட் ஆகுது. இனிமேல் டிலே ஆகாமல் பார்த்துக்கிறேன். ஸோ போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸ்ப்பா, லாஸ்ட் எக்ஸாம்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா பண்ணுங்கள். இன்னும் 1 எக்ஸாம்ஸ் தான். ஸோ ஆல் த பெஸ்ட். லாஸ்ட் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். லாஸ்ட் எக்ஸாம்னு கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க, கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் இட்ப்பா. அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர்ஸ்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது திரும்பவும் நான் அப்லோட் பண்ணுவேன். இன்னும் கொஞ்சம் நிறையா கொஷின்ஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதை பார்த்து படித்து நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் சில குட்டீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கான ஆன்சருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்லோட் பண்ணிடுவோம். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ டாடா பாய் சில குட்டீஸ்.